ஹரிஹே ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 81. இந்த பகுதியில் 88வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 10வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 10. சுரேஷ சரணம் ஷர்ம விஸ்வரேதா பிரஜாபவக ஆக சம்வத்சரோ வியாலவ் பிரத்யய சார்வதர்ஷனக. 88வது திருநாமம். ஓம் ஷர்மனே நமக. ஆனந்தமே வடிவெடுத்தவர் என்று பொருள். இதை பற்றி வருண பகவானுக்கும் பிருகு மகரிஷிக்கும் நடந்த உரையாடலில் இருந்து பார்க்கலாம். பிருகு மகரிஷி பிரம்மாவின் மகன். அவர் மிகவும் தேஜஸாக இருப்பார். அவருடைய தேஜஸை பார்த்து கவரப்பட்டவர் வருண பகவான். வருண பகவான் பிருகு ரிஷியின் தேஜஸை பார்த்து ஈர்க்கப்பட்டதால் அவருக்கு பிருகு மகரிஷியிடம் ஒரு தனி அன்பு இருந்தது. வருணன் ஒருமுறை பிருகுவை சந்தித்த போது, நான் உன்னை என் மகனாக தத்தெடுத்து கொள்ள விரும்புகிறேன், உனக்கு சம்மதமா என்று கேட்டார். உங்கள் விருப்பம் அதுவாயின் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் எனக்கு நீங்கள் ஏதாவது சன்மானம் தந்துவிட்டுதான் என்னை தத்தெடுத்து கொள்ள வேண்டும் என்றார் பிருகு மகரிஷி. அதற்கு வருணன் சொன்னார், சரி, அப்படியே ஆகட்டும். இறைவனை பற்றிய விஞ்ஞானமாகிய பிரம்ம வித்யையை நான் அறிவேன், அதை உனக்கு உபதேசிக்கிறேன் என்றார். பிருகு ரிஷியும் ஒத்துக்கொண்டார். இப்போது வருணன் கேட்கிறார், மகனே, அதான் அவர் தத்து எடுத்துக்கொண்டார் அல்லவா, அதனால் மகனே என்று அழைக்கிறார். மகனே, இறைவன் யார் தெரியுமா என்று கேட்கிறார் வருணன். பிருகு சிந்தித்து கொண்டே இருந்தார். ஆனால் பதில் சொல்ல தெரியவில்லை. அப்போது வருணன், மகனே, யாரிடம் இருந்து உலக அனைத்தும் உண்டாகின்றதோ, யாரால் அனைத்தும் நிலை பெற்றிருக்கின்றதோ, இறுதியில் யாரை சென்றடைகின்றதோ அவன்தான் இறைவன். இதை நீ நன்றாக சிந்தித்துப் பார். இறைவனை நீ அறிந்து கொள்வாய் என்று கூறினார். பிருகுவும் யோசித்தார். உணவு இருந்தால்தான் உயிர்கள் வாழ முடியும், சந்ததிகளை படைக்க முடியும். உணவு இல்லாவிட்டால் அனைவரும் இறந்து விடுவார்கள். எனவே உணவுதான் இறைவனா என்று பிருகு மகரிஷி இப்போதைய தந்தையான வருணனிடம் கேட்டார். வருணன், இன்னும் ஆழ்ந்து சிந்தித்துப்பார் என்று சொன்னார். சிந்திப்பதை நீங்கள் இவ்வளவு வலியுறுத்துகிறீரே, ஒருவேளை சிந்தனையே இறைவனாக இருக்கக்கூடுமோ என்று தன் தந்தையிடம் கேட்டார் பிருகு. இன்னும் ஆழ்ந்து சிந்தித்துப்பார் என்றார் வருணன். பிராணவாயு எனப்படும் உயிர்வழி இருந்தால்தானே அனைவரும் உயிர் வாழ முடியும். அது இல்லாவிட்டால் அனைவரும் அழிந்து விடுவார்களே. அதனால் பிராணவாயுதான் இறைவனா என்று தந்தையிடம் கேட்டார். அதற்கும் வருணன், இன்னும் ஆழ்ந்து சிந்தித்துப்பார் என்றார். அப்போது பிருகு கேட்டார், சிந்தனைகள் அனைத்தும் மனதில் இருந்துதானே வருகின்றன. ஒருவேளை அந்த மனமே இறைவனாக இருக்கக்கூடுமோ? அதற்கும் வருணன், இன்னும் ஆழ்ந்து சிந்தித்துப்பார் என்றார். ஜீவாத்மா உடலில் இருந்தால்தானே உடலாய் இயங்க முடியும். ஜீவாத்மாக்களே இல்லாவிட்டால் வெறும் உடல்களால் எந்த செயலையும் செய்ய இயலாதே. எனவே ஜீவாத்மாதான் இறைவன் என்று நினைக்கிறேன் என்று பிருகு மகரிஷி கூறினார். அப்பொழுதும் வருணன் சொன்னார், இன்னும் ஆழ்ந்து சிந்தித்துப்பார். ஆழ்ந்த சிந்தனையாலும் தந்தையின் அருளாலும் உணவு, சிந்தனை, பிராணவாயு, மனம், ஜீவாத்மாக்கள் இவை அனைத்தையும் கடந்து ஆனந்தமே வடிவெடுத்தவனாக சுகரூபமாக அடையத்தக்க பயன்களிலேயே மிக உயர்ந்தவனாக இருப்பவனே இறைவன் என உணர்கிறேன் என்றார் பிருகு. அந்த அவனுடைய ஆனந்தத்திற்கு எல்லைகளே இல்லை என்றும், அவனை மட்டும் தரிசித்து விட்டால் வேற எந்த ஆனந்தத்தையும் மனம் நாடாது என்றும் உணர்ந்து கொண்டார். அத்தகைய ஆனந்தம் நிறைந்த இறைவனை தனக்கு மருமகனாக அடையவும் விரும்பினார். அதை நிறைவேற்ற மகாலட்சுமி தேவியே
பார்கவி என்ற பெயருடன் பிருகுவுக்கு வியாதிக்கும் மகளாக தோன்ற திருமால் அவளை மணந்து கொண்டு பிருகுவின் மருமகனானார். திருமாலை நேரில் கண்டு அவரது ஆனந்தத்தை அள்ளி பருகினார் பிருகு மகரிஷி. இந்த கதையை, அதாவது பிருகு மகரிஷிக்கு மகாலட்சுமி தேவியார் மகளாக வந்து எம்பெருமானை மணந்த கதையை 79வது திருநாமத்தில் பார்த்தோம். இப்படி எல்லையில்லாத ஆனந்தமே வடிவெடுத்தவராக திருமால் விளங்குவதால் ஷர்ம என்று அழைக்கப்படுகிறார். இந்த 88வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களின் வாழ்வில் ஆனந்தம் பொங்கும்படி திருமால் பார்த்து கொள்வார். இது 88வது திருநாமம். அடுத்து 89வது திருநாமம். ஓம் விஸ்வரேதசே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.